ஹலோ கைஸ். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலே அது போயிட்டு இருக்கு. அது இன்னும் முடியாமல் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயம் நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் தங்குவரில் அந்த ரஷ்ய அதிபர் மாளிகை மேலே நைட் சமயத்தில் ஒரு 2 ட்ரோன் பறந்துட்டு இருக்கு. அது சாதாரண ட்ரோன் இல்லை, அந்த ட்ரோனில் வெப்பன்ஸ் இருந்திருக்கு. இதை ரஷ்யாவோட டிஃபென்ஸ் கண்டுபிடிச்சி அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்துறாங்க. சுட்டு வீழ்த்திட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாக்குதலுக்கு காரணம் உக்ரைனான்னு சொல்லிட்டு ரஷ்ய கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ எங்கள் நாட்டோட அதிபரை தாக்க ஒரு திட்டம் போட்டிங்களோ, நாங்கள் இனிமேல் சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் என்ன வேணாலும் பண்ணுவோம், எதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கியை நாங்கள் தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரஷ்யாவோட கவர்மெண்ட்டே இதை சொல்கிறாங்க. உக்ரைன் இதை கேட்டுட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணல, ரஷ்யா பொய் சொல்கிறாங்க, நாங்கள் எந்த ட்ரோனையும் அனுப்பலை அப்படின்னு உக்ரைன் சொல்கிறாங்க. உக்ரைன் இன்னொன்று சொல்கிறாங்க, இது ரஷ்யா வேங்கனே அவங்க நாட்டு மேலே அவங்களே ட்ரோனை பார்க்க வச்சு எங்கள் மேலே பழியை போட்டு எங்கள் மேலே தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன்னா, இப்போ ரஷ்யா தான் உக்ரைனில் போய் போர் தொடுக்கிறாங்க. இப்போ ரஷ்யாவோட ஆர்மிஸ் தான் உக்ரைனில் போய் இருக்கிறாங்க. அப்போ ரஷ்யாவுக்கு அதிகமாக செலவாகும். டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், மெடிசன்ஸ், ஃபுட்டு, ஃபினான்ஷியல், வெப்பன்ஸ் எல்லாமே ரஷ்யாவுக்கு அதிகமாக செலவாயிட்டு இருக்கு. ஆனால் ரஷ்யாவோட எக்கானமியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும், அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி எல்லா நாடுகளும் ரஷ்யாவோட பிஸ்னஸ் பண்ணல. எல்லாமே ரஷ்யாவோட பிஸ்னஸ் பண்ண ஒரு தடை வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவோட நட்பு நாடுகள்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரஷ்யாவோட எக்கனாமி ரொம்ப கொலாப்ஸ் ஆயிருக்கு. ரஷ்யா நினைச்சாங்கன்னா, ரஷ்யாவுக்கு இருக்க படைபலத்துக்கு அவங்க நினைச்சாங்கன்னா டக்குன்னு ஒரு குண்டை போட்டு உக்ரைனை காலி பண்ண முடியும். பட் அவங்க அதை பண்ணல. ஏன்னா ரஷ்யாவுக்கு உக்ரைனில் இருக்கிற அந்த மக்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அதனால அவங்க அதை பண்ணாமல் இருக்காங்க. அதுக்காக ரஷ்யா பின்வாங்க மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா தான் அந்த போரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால அவங்க அந்த போரை பின்வாங்க மாட்டாங்க. அதனால ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அதிபர் மாளிகை மேலே தாங்களே ட்ரோனை பறக்க விட்டு அதை அவங்களே வெடிக்க செஞ்சு இந்த பழியை உக்ரைன் மேலே போட்டு இதை காரணமாக வச்சு உக்ரைன் அதிபர் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்கிறாங்க. ரஷ்யா நாங்கள் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவத்தை ரஷ்யாவும் பண்ணல, உக்ரைனும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ வேறு யாராச்சும் இந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாங்களா? ஒரு 3வது பர்சன் உள்ளுக்குள்ள வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, தன்னோட அரசாங்கத்தை அந்த நாட்டிலே அந்த நாட்டோட அரசாங்கத்தை எதிர்க்க ஒரு கும்பல் இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதே மாதிரி ரஷ்யாலேயே இருந்துக்கிட்டு ரஷ்யாவோட அரசாங்கத்தை எதிர்த்து ரஷ்யாவில் இருந்துக்கிட்டு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க ஹேண்ட்மேடாக ட்ரோனை தயாரித்து அதில் வெப்பன்ஸ் வச்சு ரஷ்ய அதிபர் மாளிகைக்கு மேலே ட்ரோன்ஸை பறக்க வச்சு இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது உண்மையாக போயா நமக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் ரஷ்ய அதிபர் மாளிகை மேலே வெப்பன்ஸோட ட்ரோன் பறந்த இந்த சம்பவம் வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குது. இப்போ ரஷ்ய அதிபருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கன்ஃபார்ம் ரஷ்யா சும்மா இருக்காது. ரஷ்யாவுக்கு துணையாக சீனாவும் நிற்பாங்க, அவங்க உக்ரைனுக்கு எதிராக போய் நிற்பாங்க. அதே மாதிரி உக்ரைனுக்கு ஒன்றுனா அமெரிக்கா நிற்பாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வருவாங்க, நேட்டோ வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா நியூட்ரலாக தான் நிற்பாங்க. ரஷ்யா பக்கம் போகாமல், உக்ரைன் பக்கம் போகாமல் இந்தியா நியூட்ரலாக தான் நிற்பாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பிரச்சனை இப்படியே பெருசாகி போயிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இது ஒரு வேர்ல்டு வாராக மாற வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு வேர்ல்டு வார் வரக்கூடாது. வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்புகளை உலக லெவலில் ஏற்படுத்தும். அது வரக்கூடாது. இப்போ ரஷ்யாவில் நடந்த இந்த சம்பவத்துக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரஷ்யா சொல்கிற மாதிரி உக்ரைன் தான் ட்ரோனை பார்க்க விட்டுருப்பாங்களா? இல்லை உக்ரைன் சொல்கிற மாதிரி ரஷ்யா அவங்க நாட்டு மேலே அவங்களே ட்ரோனை பார்க்க விட்டு அதை அவங்களே வீழ்த்தி ஒரு கேம் பிளே பண்ணுறாங்களா? இல்லை 3வதாக ரஷ்யாவுக்குள்ளே இருக்கிற இந்த ரஷ்யா அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டு உக்ரைன் சப்போர்ட் பண்ணுற செட் ஆஃப் பீப்புள் இந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டிருப்பாங்களா? யார் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.